இதை வந்து சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடுங்க. அனிமேஷன் ஃபீல்டில் எதனால் இறங்குனீங்க? வந்து நம்மளே செதுக்கி அதை வந்து தூக்கி தூர போட மாட்டோம்ல. சவுத்துலேயே ஃபஸ்ட்டு டிகிரி முடித்த ஒரே ஆள். கோர்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி போய் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்தை நாங்கள் இதில் டிப்ளமோவில் 1 இயராக வச்சுருக்கோம். டெஃபினட்டாக அவங்க வந்து ஜாப் வந்து போயிடலாம். ஸ்கூல் லைஃப்லேயே இது தேவைப்படுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். ஸ்கூலில் போய் ஃபிசிக்ஸில் என்ன படிக்கிறோனோ அந்த விஷயம் தான் அங்கே இருக்குது. இப்போ இந்த கேமில் சயின்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்களா? கோர்ஸ் படித்தா நீங்களே பிளேஸ்மெண்ட்டுக்கெலாம் கைட் பண்ணுவீங்களா? இது வந்து நிறைய பேர் எடுத்து படிச்சாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சார். ஏன்னா இப்போ நான் வந்து 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்டு. ஏஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட்ஸ் கெரியராகவே சூஸ் பண்ண மாட்டேறாங்க. ஏன் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஃபில்டான பர்சன்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது. நம்ம ஏன் இந்தியாவில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ண மாட்டாங்களா? அவங்க சினி ஃபீல்டில் இந்த மாதிரி ஏதாவது ஜாப்ஸ் இருக்கும். சொல்யூஷனோட யாரும் போகிறது இல்லைங்க, அதான் ப்ராப்ளம். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது நீங்கள் பேசுனது. எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி இது கையில் தந்துட்டேன். அன்ரீல் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். ஐ எம் கிரிசக்தி ஃப்ரம் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர். இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏஆர் டைரக்டர் மிஸ்டர் சங்கர் சார் கூட இருக்கோம். சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து சங்கர நாராயணன். ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிரதர். அப்பா வந்து பிஸ்னஸ் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரத்தத்துலேருந்தே ஊர்ன ஒரு விஷயம். ஸோ இப்போவும் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்னோடய ஒய்ஃப் பார்த்துட்ருக்காங்க, மிஸ் சஜிதா. அது மட்டும் இல்லை, எனக்கு 2 பாப்பாவும் இருக்குது. சார் நீங்கள் இப்போ கம்பெனி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, அதுலேருந்து டீச்சிங் ஃபீல்டு மாறக்கான ஒரு காரணம் என்ன? எனக்கு மேன் பவர் நானே ட்ரெயின் பண்ணேன். ஸோ அந்த கான்செப்டில் வந்தது தான் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னே நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்ததுனால ஸோ அது மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக வந்தது. அப்போன்னா ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கிறது வந்து நம்மளே செதுக்கி அதை வந்து தூக்கி தூர போட மாட்டோம்ல, அது ஒரு கோயிலில் தான் வைப்போம். ஸோ அந்த கோயில் தான் எங்களோட கம்பெனியாக நாங்கள் வந்து இது பண்ணோம். யாரையும் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஓகே சார், கண்டிப்பாக நல்ல ஒரு ஆன்சர். நீங்கள் வந்து அனிமேஷன் ஃபீல்டில் எதனால் இறங்குனீங்க? எதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது? 11th வந்து நான் டிஸ்கண்டினியூ. உண்மையாகவே எனக்கு ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஸ்கூல் சிஸ்டம் பிடிக்கவே இல்லை. இதை வந்து சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடுங்க. மேக்ஸு சயின்ஸு எல்லாமே தேவை தான். பட் எனக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் பின்னால் வந்து ரஜினிகாந்த் வரைகிறதும், லேண்ட்ஸ்கேப்பிங் வரைகிறது, போர்ட்ரேட் வரைகிறது. இப்போது ஒருத்தர் நேம் இருக்குன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அருண் முகேஷ், அவர் தான் கொண்டு வந்து தருவார். அவரோட நேம் வந்து நான் வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வித்தியாசமாக வந்து கேலிபிரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேலிபிரி வந்து கான்செப்ட் டைப்போகிராஃபி அதில் வந்து ஒவ்வொருத்தரோட நேமை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதுலேருந்து தான் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிது. ஸோ ட்ராயிங், கலர்ஸ் எல்லாமே அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இப்போ டெய்லி நம்ம வர்ற வழியில் வராமல் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான வழியில் தான் நான் வந்து வருவேன். ஸோ எல்லார மாதிரியும் யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுனால, நல்ல ஒரு கெரியர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்தது இதில் ஒரு டிகிரி பண்ணணும்னு இப்போ ஒரு பிஎஸ்சி அனிமேஷன் VFX வந்து படிச்சிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் டிகிரி முடித்தேன். ஒரு டிப்ளமோவும் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு என்னோட பிரதர் சொன்னார். நீ அனிமேஷன் படிக்க போகிற அப்படின்னா கம்ப்யூட்டர்னா என்னன்னு கற்றுக்கோ அப்படிங்கிறதுனால 12th கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக இதுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காமராஜ் பாலிடெக்னிக் அந்த காலேஜில் தான் நான் வந்து நாகர்கோயிலில் படித்தேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி வந்து நான் சென்னையில் வந்து மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி சவுத்துலேயே ஃபஸ்ட்டு டிகிரி முடித்த ஒரே ஆள் அந்த யூனிவர்சிட்டியில் நானும் இன்னொரு பையன் மட்டும்தான். ஸோ எங்கள் மாவட்டத்தில் நான் மட்டும்தான் முடிச்சிருந்தேன். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே. இந்த கோர்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சில பாயிண்ட் சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்தை நாங்கள் இதில் டிப்ளமோவில் 1 இயராக வச்சுருக்கோம் எங்களுடைய அந்த கோர்ஸில். ஸோ டிப்ளமோ இன் மல்டிமீடியா இன் அனிமேஷன் அண்ட் கேமிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் ஏன் அப்படின்னா ஒரு கோர் கண்டிப்பாக இந்த 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஜாப் வந்து போயிடலாம். ஏன்னா இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃபஸ்ட் டேலேருந்தே ஆக்டிவிட்டி பேஸில் தான் எங்கள் சிலபஸே இருக்குது. டே டு டே நீங்கள் என்ன அவுட்கம்ஸ் வந்து வரீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறோம். ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். அது மட்டும் இல்லை, பேசிக் கோர்சஸும் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் படிக்கலாங்களா, இல்லை இது ஒரு அடிஷ்னல் கோர்ஸாக எல்லாரும் படிச்சுக்கிட்டா நல்லதுங்களா? காலேஜ் வந்து நம்ம எதுக்காக படிக்க வரோம்? நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக வரோம். ஸோ காலேஜ் படிக்கும் போதே இன்க்ளூடிங் நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் லைஃப்லேயே இது தேவைப்படுது. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து
ரிட்டையர்ட் ஆனவர் என்கிட்ட படிச்சுட்டு இருக்கார். நல்லா பாருங்கள், பிகினிங் 6th பையனும் படிக்கிறான், ரிட்டையர்ட் ஆனவங்களும் படிக்கிறாங்க. அப்போ இடையில இருக்கிற நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? சின்ன பசங்க இப்போ காலேஜில் நீங்கள் படிக்க வரீங்க, ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு வாரீங்க. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு வரும்போது இதுதானே உங்கள் டைமில் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? ஸோ லேர்ன் பண்ணுற இந்த மென்டாலிட்டியில் கோல்டன் டைமில் இருக்கீங்க. அந்த டைமில் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் எந்த டைமில் லேர்ன் பண்ணுவீங்க? ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு இப்போ துபாய், கத்தார், நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லலாம் வந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கோம் சார், இதை வந்து நாங்கள் டெவலப் இந்த கோர்ஸ் வந்து அடிஷ்னலாக படித்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் சார், எங்களுக்கு அங்கேயும் சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாவம் ஜாபை முடிச்சுட்டு இப்போ வந்து என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையா? ஸோ காலேஜ் படிக்கும்போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அனிமேஷன் அண்ட் கேமிங்னு வருதுங்களா சார்? இப்போ எனக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ கேமிங் அப்படின்றப்போ நார்மலாகவே நம்ம பசங்க விளையாடுறாங்க அப்படின்னா அது கேம் விளையாடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லார் வீட்லேயும். அப்போ அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம டெவலப் ஆக முடியுங்களா? கேமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலில் போய் ஃபிசிக்ஸில் என்ன படிக்கிறானோ அந்த விஷயம் தான் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு உங்கள் குழந்தைகிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலாக அவன் பண்ணி பார்க்க மாட்டான். அவன் வந்து ஜஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு ஸ்கூல் போவான், ஃபிசிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்பான், அங்கே இருக்கிற லேப் என்னென்னு பார்ப்பான், 2-3 லேப் ஏதாவது செஷன்ஸ்லாம் ஏதாவது ஒர்க் ஷாப் நடத்துவாங்க, அதோடு போயிடுவான். அப்போ கிராவிட்டினா என்னென்னு அவனுக்கு வந்து இன்னும் ஃபீல் பண்ணணுன்னா அதில் வந்து பார்ப்பான். ஸோ எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அந்த கேமில் தான் பார்ப்பான். ஓகேங்களா? ஸோ நேவிகேஷன், 3D ஃபீல்டு, செட்டுனா என்ன, டெக்ஸ்சர்னா என்ன, எல்லாமே அவன் லேர்ன் பண்ணுவான் அந்த கேமில். இப்போ இந்த கேமில் சயின்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்களா சார்? கேம் ஃபுல்லாகவே சயின்ஸ் தாங்க. கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் உண்மையாகவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமிஃபிகேஷனில் வந்து நிறையா எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள கேம் விளையாட விடுங்க, ஆனால் அவங்கள அடிக்ட் ஆக விடாதீங்க. ஸோ டெய்லி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 15 மினிட்ஸ் ஏதாவது ஒரு கேம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் வந்து லெவல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இன்றைக்கி நீ இந்த லெவல் முடிச்சியா, அப்போ அதோட இன்றைக்கி சேவ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிரு. அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லும் போது அப்போது அம்மா நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, கான்சோல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஒரு விஷயத்தை பண்ணாதன்னா தான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம். அதனால் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், உங்கள் பசங்க வந்து அடுத்த லெவல் போவாங்க. இந்த கேமையை சப்ஜெக்ட் பேஸாக பண்ண முடியுங்களா சார்? ஸோ கண்டிப்பாக நிறைய இதில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இம்பேக்ட் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு இது வந்து முடிக்குது அப்படின்னு வைங்களேன், அதே மாதிரி ஒரு போலில் வந்து இடிக்குதுன்னு வைங்க, ஒரு ஃபயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த எவ்வளோக்குள்ளே வேகமாக போய் இது இடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதில் லேர்ன் பண்ணுவான்? உண்மையாகவே காரில் போய் அவன் போய் இடித்து பார்க்க முடியுமா? ஸோ அப்போ அந்த சிமுலேஷன் சொல்லுவோம், அந்த டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே அந்த டைனமிக்ஸ் வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கேம் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கேம் விளையாட விடுங்க. அது மூலமாக அவன் வந்து அடுத்த லெவலில் யோசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். இந்த கோர்ஸ் படித்தா நீங்களே பிளேஸ்மெண்ட்டுக்கெலாம் கைட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு இப்போ அந்த வீடியோ பார்த்துட்ருக்கதே தெரியும், சிங்கப்பூரில் ட்ரீம் மீடியா, நான் நேமே சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுது. பட் இங்கே சிங்கப்பூர் கூட போக வேண்டாம், அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். 30,000 to 40,000 இங்கே இந்தியன் மணிக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மந்த்லி. இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக யாராவது சொல்லுவாங்களா? சிங்கப்பூரில் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெங்களூர் கம்பெனிஸ் இருக்குது, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. என்கிட்ட டே டு டே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, யாராச்சும் ஓப்பனிங் இருக்குது, பசங்க முடித்தவங்கள உடனே தாங்க, நீங்கள் ட்ரெயின் பண்ண பீப்புள் எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த நல்லா பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்துடுவான். பட் இதில் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா சார்? இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாலே கொடுத்துருவோமானா அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எண்ணத்தோடு யாருமே வராதிங்க. இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. 4 month எதுக்காகனா ப்ராஜெக்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ 8 month தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டூல் லேர்ன் பண்ணுவீங்க, எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுவீங்க. 4 month உங்கள் ப்ராஜெக்ட் தான். அந்த 4 month ப்ராஜெக்டை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 4 கம்பெனிக்கு நீங்கள் வந்து மெயில் போட்டிங்கனாலே அந்த 4 கம்பெனிக்கும் கிடைக்கும். போர்ட்ஃபோலியோ அவ்வளோக்குள்ள வேல்யூவாக இருக்கும், உங்களால் பண்ண முடியும். ரெகுலராக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சாத்தியம்தான். இப்போ சொந்த தொழில் பண்ணுவாங்களா சார், அவங்களுக்குலாம் இது எந்த வகையில் யூஸ் ஆகும்னு சொல்கிறீங்க?
சூப்பர். ஸோ சொந்த தொழில் இது மூலமாக ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ்க்கு 15 lakhs கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேராக வந்து இது மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறீங்க, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் தான் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோனே தராங்க. ப்ளஸ் வித் மானியத்தோடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம காலேஜிலிருந்தே நீங்கள் படிக்கிறதுனால இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் லிங்க்லாம் பண்ணுறதுனால நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய மானியத்தோடு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ மெயினாக சொல்கிறேன், ஜாப் போகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலேருந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒரு ஜாப் போயிட்டு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ சொல்யூஷன்ஸ் வந்து தேவைப்படுது. பெரிய பெரிய இதுக்குமே ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டாக ஒரு 5 ஆர்கனைசேஷனை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த 5க்குமே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும். இப்போ நானே உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது, நீங்களே போயிடலாம். சரி, இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 கம்பெனி வந்தாங்க. ஒன்று வந்து கத்தாரில் வந்து ஜிசிசி டிஜிட்டல் ஹப்னு ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்டுடியோன்ட்டு, அது வந்து மும்பையில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜிசிசி டிஜிட்டல் ஹப்பில் கிராஃபிக் டிசைனராக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு டாஸ்க்கும் வச்சாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் இப்போ லாஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ ஊல்ஃப் ஸ்டுடியோவில் வந்து அவங்களும் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. இன்னும் போயிட்டுருக்கு இன்டர்வியூ. ஸோ இப்போ உங்கள் நேம் என்னது? கிஷோர் சார். என்ன டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனிங் பி. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு பிளேஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி நினைப்பீங்க? உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாப் பிளேஸ்மெண்ட் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரியல் லைஃப்பில்? நீங்களே சொல்லுங்கள். யா சார், கண்டிப்பாக இருக்கும். நான் எப்படி எங்கே போகணுன்னு நினச்சேனோ அந்த மாதிரி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ சார். என் பேர் பிரியதர்ஷினி, ஈரோடு செங்குந்தரில் படிக்கிறேங்க சார். ECE டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் சார். ஸோ எனக்கு வந்து டவுட் என்னென்னா, இந்த ஃபீல்டு வந்து நிறைய பேர் எடுத்து படித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார்? கண்டிப்பாக. ஸோ ஃப்யூச்சர்னு சொல்ல வரல, இப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ ஃப்யூச்சர் கூட போக வேண்டாம், ப்ரெசன்ட்லேயே இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்டு. 3Dயாக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், VFX எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் VR, ARலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட்ஸ், இங்கே லோக்கல் கிடையாது, எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 13 years நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். இன்னை வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். வேறு ஏதாவது ஜாப் போயிருக்கேன்னா? அதான் உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் சூப்பராகவே இருக்கும், நம்புங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பூம் ஆகி போய்ட்டுருக்கு. இன்றைக்கி AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கும் உள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இப்போ நம்ம ரோபோலாம் எல்லாம் வரும்போது அந்த ரோபோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம செஞ்சு காட்டலாம். கரெக்டாக? ஸோ பேசிக்காக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை சின்னதாகவே வைக்காமல் டே டு டே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களை நீங்கள் அப்டேட் ஆகிக்கிடுவீங்க, ஸ்கில்லும் டெவலப் ஆகும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் கையில் தான் இருக்கும் ஃப்யூச்சர். சார், இந்த ஃபீல்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்துவாங்க சார்? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பயன்படுத்துவாங்க. FMCGன்னு சொல்லுவோம். ஸோ FMCGக்கு வந்து மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட். ஸோ FMCGக்கு மெயினாக எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று சொல்லுவோமா, அருண் ஐஸ்கிரீம். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்கி மிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மில்கி மிஸ்ட்டுக்கு நம்ம டிசைனிங் என்னதெல்லாம் தேவைப்படும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட் தேவையான இமேஜ் வந்து நம்ம போடுவோம், அந்த கண்டென்ட் தேவைப்படும். ஸோ பிகினிங்லேருந்து சொல்கிறேன். ஒரு பிளான்ட் போடணுன்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கணும்? கரெக்டாக? புது பிளான்ட் போட போகிறாங்கன்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிசைன் தேவைப்படும், அது கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டே ஒரு இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, போஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க, வீடியோஸ் பண்ணுவாங்க, தேட்டர் ஆட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோம், 3Dயில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வீடியோ லான்ச், கிராண்ட் லான்ச் பண்ணுறதுக்கான வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனரி வீடியோ. இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரிலாம் யூஸாக இருக்கும், இந்த ப்ராடக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுற சொல்யூஷன்ஸ். ஓகேயா?
ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீடியோஸை வந்து இல்லாமல் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இன்னொன்று எல்லா கம்பெனிஸையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் வந்து இதை காட்ட மாட்டாங்க, இந்த பிளான்ட்டை நேரில் வந்து காட்ட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிளான்ட்டையே ஒரு வீடியோவாக பண்ணி காட்டுவாங்க. ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து காட்டுறதுக்கு பதிலாக இந்த பிளான்ட்டெல்லாம் கொண்டு போய் காட்டுறதுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறதும் சரி 3Dலையும் பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது நாங்கள் வந்து ராஜ் மில்க் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ. அது எப்படின்னா பால் வாங்குறதுனால என்ன, பர்ஸ்ட்ரேஸ்னால் என்ன, ஹோமோஜினேஷனா என்ன, இந்த மாதிரியான டேம்ஸ்லாம் புதுசாக நீங்களும் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு சின்ன FMCG கம்பெனிக்கே இவ்வளோ விஷயம் தேவைப்படுது. இன்னும் வேறு என்னதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அவங்க என்னென்ன இன்ஃப்ரா வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காட்டலாம். அவங்களுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் வேணுமோ, ப்ரௌச்சர்ஸ் வேணுமோ, வெப்சைட்டில் அவங்களுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே இங்கே பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வேறு இன்னும் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், FMCG சொன்ன மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ், பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு வந்து நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். ஒரு வெப் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஷாப் நடத்துகிறவங்களுக்குலேருந்து நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கில்ஸை பார்த்துட்டாங்கன்னா கொடுக்க போகிறாங்க, ஜாப் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி ஏன் சார் நம்மள கண்ட்ரியில் மட்டும் க்ரோ ஆக மாட்டேங்குது? அதர் கண்ட்ரியில் அதை பாப்புலராக போயிட்டுருக்கு, நம்ம கண்ட்ரியில் மட்டும் அந்த இண்டஸ்ட்ரியே இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ கேமிங் கண்டிப்பாக சொல்ல போனால் நம்ம ஊரில் எந்த விஷயம் நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு நினைக்கிங்க? ஐடி ஆர்கிடெக்சர் அது மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க தவிர இது மாதிரி கேமிங் தான் போக அது ஒரு கெரியராகவே சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மேம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, கேம் வந்து விளையாட கொடுக்கலாமான்னு. உங்கள் அம்மாவோ அவங்க அம்மாவோ இவங்க அம்மாவோ இந்த பையனோட அம்மாவோ கேமை விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் 6th இருந்தே கேமிங் பற்றி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கரெக்டாக? கொஞ்சம் ஒரு தலைமுறைக்கு கொஞ்சம் முன்னாடி போவோம். அவங்க அம்மா அப்பாவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் சின்ன கேம், ஏதோ ஒன்று ரெட்ரோ கேமோ ஏதோ ஒன்று டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி ஏன் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும்னா நிறைய சிஸ்டம்ஸ் தேவைப்படும். பில்டான பர்சன்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது நம்ம ஏரியாவில். எல்லாருமே இருக்கிறவங்க இருக்கோம், எல்லாருமே எங்கே போயிட்டோம்? ஃபாரினுக்கு போயிட்டோம். இந்தியாவில் இருந்து அங்கே போயிட்டு அங்கேயே லேர்ன் பண்ணுவாங்க, அங்கேயே ஏர்ன் பண்ணுவாங்க, அங்கேயே கம்பெனியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன் இந்தியாவில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அவங்க? ஏங்க இந்தியாவில் கம்பெனி ஓப்பன் பண்ணிங்கன்னா தானே இங்கே டெவலப் ஆகும். உங்களுக்கு பேஸ்லேருந்து நீங்கள் கிளாஸு இங்கே படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, எல்லாமே படிக்கிறீங்க. பட் ஆனால் சம்பாதிக்கிறது மட்டும் அங்கே போகிறீங்க, சம்பாதிங்க, அந்த அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வீடு கட்டுறீங்க. அப்போ அங்கேயே தானே அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து டெவலப் ஆகாதுன்னா இங்கே உள்ள ஸ்கில்டு பர்சனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில் பர்சனாக மாறணும். நீங்கள் ஸ்கில் பர்சனாக மாறினீங்கன்னா தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் எங்கேருந்து இருக்குது? நீங்கள் கேம் பண்ண முடியும் அப்படிங்கிற இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கம்பெனி வரும். நீங்களே ட்ரெயின் பண்ணுங்கள், நிறைய பேரை டெவலப் பண்ணுங்கள், சின்ன சின்ன கேம் கம்பெனிஸை டெவலப் பண்ணுங்கள், எஜுகேஷன் ரிலேட்டடாக கேம் நிறையா பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸை வந்து இப்போ சில FMCG சொன்னோம்ல, மில்கி மிஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரக்டர், ஒரு மாஸ்காட் கேரக்டர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக வரும்போது சாப்பிடும் போது அதுக்கு வந்து பவர் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு கொடுப்பாங்களே. சொல்யூஷனோட யாரும் போகிறது இல்லைங்க, அதான் ப்ராப்ளம். நம்ம லேர்ன் பண்ணால் போதும், ஜாப் கிடைச்சா போதும், மந்த்லி நமக்கு ஏதோ அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இங்கே இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. சார் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார் உங்களோட. பொதிகை சேனல், ராஜ் டிவி, மன்சூர் அலிகான் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோ பண்ணி கொடுத்தோம். இன்னும் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் ப்ரொமோ பண்ணி கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நிறைய ஒரு டெம்பிள்லாம் வந்து பெரிய பெரிய 3Dயில் வந்து டெம்பிள்லாம் சென்னையில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது அப்படி தான் வந்து என்னோடய இது ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரியே தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா காம்சோஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஸ்டீரியோஸ்கோப். இப்போ VR பார்த்துட்ருக்கீங்களா, அது முன்னாடி வந்து இப்போ எந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னாலும் கிட்ட வந்து தெரியுமா ஸ்டீரியோஸ்கோப் கான்செப்ட். ஸோ அதில் வந்து அந்த கேமரா ஸ்டீரியோஸ்கோப் விஷுவல் எஃபெக்ட் டைனமிக்ஸ் அந்த ஃபீல்டில் நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஆரம்பித்து நாங்களும் ஒரு கம்பெனியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ அப்படியே க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு ஒரு பேக்கில். ஸோ இன்னும் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கேம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 3D VR ARலாம் 8 இயர்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகணும். இப்போ இருக்கிற ட்ரெண்டை வந்து நம்ம பிடிக்கணும். சார் ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது நீங்கள் பேசினது. சார் ஒன் மோர் கொஸ்டின். சொல்லுமா. இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி யாராவது அவங்களுக்கு வந்து ஸ்கில் ஏதாவது இருக்கணுமா சார்? இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்கில் ஏதாவது இருந்தால் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஸ்கில் ட்ராயிங் ஸ்கில் இருந்தால் ஓகே. ஸோ ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும், எனக்கு வந்து மல்டி கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வராதிங்க. ஒரே டார்கெட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலாம். கண்டிப்பாக ட்ராயிங் சொன்ன மாதிரி பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, நல்லா ஷேடிங் ட்ராயிங்லலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வரலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எல்லாத்தையும் வர வச்சிடலாம். தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ எனக்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கே அப்ராட்லேருந்து உங்களுக்கு வந்துருக்குமே சார் நிறைய அப்ராட்லேருந்து கண்டிப்பாக. ஸோ அது ஒரு சின்ன ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக நான் காம்சோஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்காட் ஐடி பார்க் திருநெல்வேலியில். ஸோ அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை கூப்பிட்டு போனார். கேரளாவுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் போனோம். ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ட் அப்ளை பண்ணியிருந்தார் ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3Dயில் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் அவருக்கு. அப்போ அவர் கூப்பிட்டு போகும்போது என்னையும் கூப்பிட்டு போயிருந்தார். இதேமாதிரி நம்ம அவங்ககிட்ட மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம். ஒரு சைக்கு வந்திருந்தாங்க, ஒரு இன்வெஸ்டர், பெரிய இன்வெஸ்டர். வரும்போது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அதை ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவனுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அந்த லேப்டாப்லாம் கொண்டு போயிருந்தேன், என் கார்லாம் கொண்டு போய் அதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த அவருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் வந்து அனிமேட்டராக இருக்கேன் சார் எல்லாமே. ஒன்று என்னோட இதெல்லாம் ஒர்க்லாம் பார்த்த உடனே ஸ்பாட்லேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு எல்லாமே இது பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி கையில் தந்துட்டார். ஸோ உனக்கு 1 lakh சேலரி ப்ளஸ் உனக்கு வீடு காரு எல்லாமே வரும். நீ அங்கே வந்து என்னோடய கம்பெனியை சூப்பர்வைஸ் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து நீ அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே உனக்கு எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாமே உனக்கு ரெடி பண்ணி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இது வரைக்கும் நான் வந்து சென்னை அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தேன் ஒவ்வொரு கம்பெனியாக நாங்கள் இருக்கும்போது. அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அம்மா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், இப்போ பணம் வேண்டாம், உனக்கு அந்த பணம் வேணும்னா நாங்கள் தந்துடுறோம், நீ எங்கே கூட இரு அப்படின்னு ஒரு விலங்கு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில், அதனால தான் என் ஊரில் ஏரல்லேருந்து திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes to ஒரு 1 hour மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறதுனால தான் அங்கே சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 14 போட் VFXாக இருக்கட்டும், AFX நிறைய கம்பெனிஸில் கிடச்சிருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் என் ஊர் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்திருந்தேன். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறத விட அம்மா அப்பாவுக்காக நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக எனக்கு இப்போ கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தது. ஸோ பஹ்ரைனில் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரெயினப் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணால் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரேட்டுக்கு ஒரு 4 lakhs அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிட்ருந்தாங்க. பட் அதுக்கும் நான் வந்து போகலை. ஏன்னா இதுக்கு முந்தின இன்டர்வியூலேயே நான் இப்போ நான் சொல்லியிருந்தேன், நம்ம சம்பாதிக்கிற விஷயம் நமக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ளஸ் நம்ம இந்தியாவில் லேர்ன் பண்ணி இந்தியாவில் ஏர்ன் பண்ணி, உண்மையாகவே எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, ஏர்னும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய இதுவும் நம்ம ஊர் மக்களுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு சேலரி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து நினைக்காம அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா சார்? இப்போ இந்த கோர்ஸ் படித்தா சினி ஃபீல்டில் அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். ஓகே, சினி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக போகலாம், பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டாக போகலாம், VFX சூப்பர்வைசராக போகலாம், கம்போசிட்டிங் ஆர்டிஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. CGயில் வந்து 3D நீங்கள் செட் டெக்ஷன்ஸ்ன்னு போகலாம், மேட்ச் மூவர நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ரீல் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. தேங்க்யூ. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ESEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் நீங்கள் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்றைக்கி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான்.
ESEC School of Animation and Gaming.